கருணை பேக்கர் மற்றும் பேராசை கொண்ட வணிகரின் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் மலைகளுக்கும் பசுமையான புல்வெளிக்கும் நடுவே இரக்கமிக்க ராமு என்கிற பேக்கர் வாழ்ந்து வந்தார். ராமுவின் சுவையான ரொட்டியும் அவரது உரிய மனமும் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் பரவலாக அறியப்பட்டிருந்தது. அவர் அடிக்கடி ஏழைகளுக்கு ரொட்டி கொடுத்து உதவி கேட்பவர்களை ஒருபோதும் திருப்பிவிட மாட்டார். ஒரு நாள் ஒரு ஏழை பயணி பசிக்காக ராமுவின் பேக்கரிக்கு வந்தார். அந்த மனிதனின் கிழிந்த ஆடையும் களைப்பான கண்களையும் கண்டு ராமு ஒரு பைசாவும் கேட்காமல் அவருக்கு ரொட்டியும் பாலும் கொடுத்தார். பயணியார் மிகவும் நன்றி தெரிவித்தார் மற்றும் ராமுவை ஆசீர்வதித்து தன் பயணத்தை தொடர்ந்தார். அதே கிராமத்தில் கோபால் என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். ராமுவுக்கு மாறாக கோபால் தனது பேராசைக்கும் சுயநலத்திற்கும் பெயர் பெற்றவர். அவர் தனது செல்வத்தை சேமித்து தன்னை சார்ந்தவர்களை தனது லாபத்திற்காக பயன்படுத்த எப்பொழுதும் வழிமுறைகளை தேடினார். ஒரு நாள் பயணியாரை பற்றி கேட்ட கோபால் ரொட்டியை இலவசமாக வழங்கிய ராமுவின் உயர்ந்த மனதை தூற்றினார். சில மாதங்களுக்கு பிறகு அறுவடை திருவிழா நடந்தது. கிராமம் பரபரப்பான செயல்களால் நிரம்பியது. அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து மக்கள் வந்து தங்கள் பொருட்களை வாங்கவும் விற்கவும் வந்தனர். கூட்டத்தில் ஒரு செல்வந்தர் உதவியர் வந்து தன் பெரிய நிலத்தை நிர்வகிக்க நம்பகமான ஒருவரை தேடினார். அந்த உதவியர் நல்ல இதயத்தையும் நேர்மையும் நோக்கங்களையும் கொண்ட ஒருவராய் தேட சாதாரண பயணியார் தன்னை மறைத்து வந்தார். அவர் முதலில் கோபாலின் கடையை பார்வையிட்டார். கோபால் அவர் வெறும் ஏழை பயணியர் என நினைத்து அவரிடம் உயரிய விலையை பொருட்களை விற்க முயன்றார். உதவியர் கோபாலின் கடையை விட்டு கிளம்பினார், நிம்மதியாகவும் விரக்தியுடனும். அதற்கு பிறகு உதவியர் ராமுவின் பேக்கரிக்கு வந்தார். ராமு அவரை ஆள் மிகுந்த அன்புடன் வரவேற்று அவருக்கு ரொட்டி வழங்கினார். ராமுவின் இரக்கமும் உயரிய மனம் நேரடியாக கண்ட உதவியர் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினார். அவர் ராமுவுக்கு தனது நிலத்தை நிர்வகிக்க சொன்னார். செல்வத்தையும் வசதியும் வாக்களித்தார். ராமு நன்றியுடன் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். கோபால் இதை கேட்டு பொறாமையிலும் வருத்தத்திலும் மூழ்கினார். அவர் தனது பேராசையும் சுயநலமும் தன்னுடைய ஒரு பொன்னான வாய்ப்பை இழக்கச் செய்ததை எண்ணி உணர்ந்தார். ராமுவின் வாழ்க்கை சிறப்பாக மாறியது மற்றும் அவர் தொடர்ந்து ஏழைகளுக்கும் தேவையற்றவர்களுக்கும் உதவினார். அவர் சென்ற இடங்களுக்கு எங்கும் இரக்கத்தை பரப்பினார். கோபால் மாறாக உயரிய மனதின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டார். ராமுவின் இரக்கம் அவருக்கு மிகப்பெரிய செல்வத்தை தந்தது. ஆனால் கோபாலின் பேராசை அவரது வீழ்ச்சிக்கு காரணமானது. இந்த நெஞ்சார்ந்த பேக்கர் மற்றும் பேராசை கொண்ட வர்க்கத்தர் பற்றி கதை ஒரு கௌரவமாக மாறியது. அனைவருக்கும் கர்மாவின் சக்தியை நினைவூட்டியது.